Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Adisia One World Kalapatti. Premium villa plots with world-class amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 9842721500. வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு ஆப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அவங்களுடைய நிர்வாகிகளை தமிழ்நாடு முழுக்க ஒருங்கிணைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அதில் ஒரு 3-4 நிமிடம் மட்டும் பேசியிருக்கிறார். முதல் பாயிண்ட் என்னென்னா, மக்களோடு மக்களாக நாம் செயல்படணும். அண்ணா அவர்கள் குறிப்பிட்டது போல் மக்களோடு இருங்க, மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க, மக்களுக்காக குரல் கொடுங்க அப்படின்னு. மக்களோடு மக்களாக எப்பயுமே இருந்தால் அதுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல தாக்கம் இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம பார்த்துருக்கோம் நடைபயணங்கள்லாம் ஒரு பெரிய ஒரு கட்சிக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும். நம்ம காந்தி காலத்துலேருந்து இப்போ அண்ணாமலை காலம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ கூட பயணம் மேற்கொண்டக்கூடிய திரு அன்புமணி அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதெல்லாம் கட்டாயமாக இம்பாக்ட் கொடுக்கும். அது மாதிரி இந்த மதுரை மாநாட்டுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க கிளம்பினார்னா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும், நோ டவுட். இன்னும் ரொம்ப முக்கியமான உண்மை இருக்குது. அந்த நிகழ்ச்சியில் ஒரு ரசிகர் கலந்துக்கிட்டார். 3-4 தலைமுறையை சேர்ந்தவங்களுக்கு ஒரே நேரத்தில் உறுப்பினராக சேர்க்கறதுக்கு அப்பா, பொண்ணு, பையன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்கு சேர்ந்து ஒரே நேரத்தில் அந்த அவங்களுடைய உறுப்பினர் அட்டையை கொடுத்தாங்க. அதில் அந்த உறுப்பினராக சேர்ந்த தகப்பனார் சொன்னார், என் பையன் விஜயோட ரசிகன், நான் வேறு கட்சியை சேர்ந்தவன், அவன் இல்லைப்பா நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன், நீங்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னார் என் பையன். நான் அதை கேட்டு சரின்னு சொல்லி நானும் விஜய்க்கு ஓட்டு போடலான்னு முடிவு பண்ணிட்டேன். விஜயை தலைவராக பெற்றதுக்கு நான் பெருமை அடைகிறேன் அப்படின்னாரு. இது ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை தமிழகம் முழுக்க ஏற்படுத்துறதை பார்க்குறோம். நிறைய விஜயோடைய தொண்டர்கள், ஆண் பெண், ஒரு 25-30 கீழே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இந்த மாதிரி உடும்பு பிடியாக இருந்து தங்களுடைய தாய் தந்தையர்களை கன்வெர்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு நகர்றாங்க. அப்பா அம்மா டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ, காங்கிரஸோ, பாமகவோ, விடுதலை சிறுத்தைகளோ, நாம் தமிழரோ ஏதோ ஒரு கட்சியாக இருப்பாங்க. பையன் விஜய் கட்சியில் சேர்றான், ரசிகராக இருந்து அப்படியே வர்றான். பொண்ணு அப்படியே விஜய் கட்சியில் இருக்கா, ரசிகையாக இருக்கா. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது, நம்ம எப்படியாவது விஜயை கொண்டு வரணும் அப்படின்னு. அந்த முயற்சியில் அவங்க அவங்க அப்பா அம்மாவையும் கன்வின்ஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது ஒரு ட்ரெண்டாக மாறி இருக்குங்கிறது கவனிக்கிறேன், உண்மை. அப்போ பசங்கள்லாம் ரசிகர்களாக இருக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆட்சியை பிடிச்சிருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை எதிர்கட்சி ஆயிடுவாரா, எதிர்கட்சி தலைவர் ஆயிடுவார் அப்படின்னு கேள்வி. அப்போ நம்ம சில விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு. ஒன்று, சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து 5 தேர்தலை சந்தித்த பிறகு இன்றைக்கி 35 லட்சம் வாக்குகள், அதாவது 8% வாக்குகளை பெற்றிருக்கிறார். தொடர் தேர்தலில் 5, 1.5, 3, 5, 7, 8 அப்படின்னு ஒரு 8% வாங்கியிருக்காரு. 35 லட்சம் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக 5 தேர்தலுக்கு பிறகு. திரு விஜயகாந்த் அவர்கள் 3 தேர்தலில் 2006, 2009, 2011 3 தேர்தல்களில் 6, 9, 11 அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வாங்கினார். 3ஆவது தேர்தலில் 2011 11%, ஏடிஎம்கே அலையன்ஸோடு சேர்ந்து வாங்கினார். 29 எம்எல்ஏ சீட் வாங்கினார் பார்க்குறோம். அப்போ இது ஒரு வரலாறு நம்ம பார்க்குறோம். தனியாக கட்சி ஆரம்பித்து வந்தவங்க எங்கே இருந்திருக்காங்க. பட் சீமான் ஒரு திரைப்பிரபலம் இருந்தாலும் அதை தாண்டின அரசியல் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார். திரு விஜயகாந்த் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் விஜய் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர் நம்பர் 1 தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர் சொன்ன உதாரணம், அவர் பேசும்போது அந்த ஆப் வெளியீட்டில் பேசும்போது 2 வருஷங்களை குறிப்பிட்டார். 1967 காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி மாற்றம், 52, 57, 62, 67 4 தொடர் தேர்தல்களில் காங்கிரஸ் வென்றிருந்தது. அதை மாற்றக்கூடிய வல்லமையை திமுக பெற்றது. 1977 எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். 1967, 72 2 தேர்தலில் திமுக ஜெயிக்குது. அதை மாற்றக்கூடிய வல்லமை 77 எம்ஜிஆருக்கு இருந்தது. இந்த 2ஐயும் குறிப்பிடுறார். ஆனால் திரு விஜய் அவர்கள் கவனிக்காமல் விட்ட விஷயம், அவரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும், எதிர்க்கட்சி தலைவர் ஆக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய சகாக்களோ கவனிக்காமல் விட்ட விஷயம், 1967
அண்ணா முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் அப்படிங்கிற கேள்வி. பெரியாருடைய திராவிடர் கழகம் இயக்கத்தில் நம்பர் 2 இருந்தார் அண்ணா அப்படின்னு பார்க்குறோம். தமிழகம் முழுக்க அவருடைய பேச்சுக்கு அவருடைய எழுச்சிக்கு வந்து பெரிய ஒரு ஈர்ப்பு இருந்தது அப்படிங்கிற மறந்துட முடியாது. 1949 திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற தனி கட்சி ஆரம்பிக்கிறாருங்கிற பார்க்குறோம். அதற்கு பிறகு 57 தேர்தல் 49க்கு பிறகு முதல் தேர்தல் 51 52 நடக்குது. அதில் கலந்து கொள்ளாமல் 1957 திராவிட முன்னேற்ற கழகம் முதல் தேர்தலை சந்திக்குது. அதில் வந்து 15 சீட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெல்கிறது அண்ணாவுடைய தலைமையில். அதற்கு பிறகு அதில் அண்ணாவே தோற்கிறார், நெடுஞ்செழியன் தோற்கிறாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்புறம் 1962 ரெண்டாவது தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவுடைய தலைமையில் சந்திக்கும். இப்போ 50 தொகுதியில் வெல்கிறது, நல்ல பெரியவர்கள் எதிர்க்கட்சியாக அமர்கிறது. மூன்றாவது தேர்தல் 1967 அப்போ தான் வந்து ஆட்சியை பிடிக்குது. அப்பயுமே கூட பெரியாருடைய எதிர்ப்பு இருந்தாலும் ராஜாஜி போன்றவர்களுடைய சுதந்திரா கட்சி தனியாக வந்து ராஜாஜி போன்றவர்களுடைய பேராதரவு வந்து அண்ணாவுக்கு இருந்தது அப்படிங்கிற பார்க்குறோம். இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ராஜாஜி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ராஜாஜி இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ரெண்டாவது உதாரணம் 1977 எம்ஜிஆர் வந்து ஆட்சியை பிடித்தார். எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னவாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்எல்ஏவாக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 3வது பெரும் பொறுப்பாக இருக்கக்கூடிய கட்சியின் பொருளாளராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பொதுச்செயலாளர் அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்களை முதலமைச்சராக ஆக்கக்கூடிய வல்லமை பெற்றவராக சீபா ஆதித்யநாத் அவரோடு சேர்ந்து அவரை கலைஞரை முதலமைச்சராகக்கூடிய இடத்துல எம்ஜிஆர் இருந்தார். அதன் பிறகு 1972 தனி கட்சி ஆரம்பிக்கிறார். திமுக விட்டு நீக்கப்பட்ட பிறகு 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் மக்களவைத் தேர்தலில் மாயத்தேர்வரை போட்டியிட வைத்து வெற்றி பெற வைக்கிறார். இவர்கள் எந்த இடைத்தேர்தலில், அதாவது தமிழக வெற்றி கழகம் எந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டிருக்கா, அவருடைய ஓட்டு சதவீதம் என்னென்னலாம் கணிக்க முடிஞ்சுதா அப்படின்னு ஒரு கேள்வி. 1974 அதிமுக புதுச்சேரியில் 12 எம்எல்ஏக்களை பெற்றிருந்தது. 1977 கட்சி ஆரம்பித்து ஒரு இடைத்தேர்தல் எம்பி, சட்டமன்ற தேர்தல் 12 எம்எல்ஏக்கள் புதுச்சேரியில், அதற்கு பிறகு 77 தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தார் எம்ஜிஆர். அப்போது 67 எப்படி அண்ணாவுக்கு துணையாக ராஜாஜி இருந்தாரோ அதுபோல் 77 எம்ஜிஆருக்கு துணையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு கல்யாண சுந்தரம் இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அவர் ரெட்டலை சின்னத்தை பெற்றுக் கொடுப்பதிலேருந்து கவர்னர்கிட்ட போய் புகார் கொடுக்கறது நிறைய இடத்துல துணை நின்றார்னு பார்க்குறோம். இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் கல்யாண சுந்தரம் போல் யாராவது திரு விஜய் அவர்களுக்கு துணை நிற்கிறார்களா அப்படின்னு கேள்வி. தென் 1996 அதிமுக தன்னுடைய வரலாற்று வீழ்ச்சியை சந்தித்தது. வெறும் 4 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற முடிஞ்சது, 4 எம்எல்ஏ. அப்போ கூட 21% வாக்குகளை பெற்றது. த ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே ஹேப்பன்ட் இன் 1996, 21%. அப்போ கூட டிஎம்கேடைய ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 22% 1980. அப்போ அவங்க 37 சீட் அடித்தாங்க. எம்ஜிஆரை ஆட்சியை கவிழ்த்திட்டு திமுக தேர்தல் சந்தித்தது. எம்ஜிஆர் மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டார். திமுக தோல்வியை சந்தித்தது. அப்போ திமுக கருணாநிதி தலைமையில் வாங்கிய சதவீதம் 22%. ஸோ ஏடிஎம்கேடைய ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் தேர் ஹிஸ்டரி 1996 21%. டிஎம்கேடைய ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஹிஸ்டரி 1980 22%. அப்போ 22% வாங்கினாலும் ஆட்சியை பிடிக்க முடியாது, 21% வாங்கினாலும் ஆட்சியை பிடிக்க முடியாது பார்க்கணும். அதிமுக திமுக இல்லாமல் பிஜேபி தன்னுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்கு 2 சந்தர்ப்பங்களில். இப்போ 2014 கருணாநிதி ஜெயலலிதா இருந்தபோது திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில், 2024 கருணாநிதி ஜெயலலிதா இல்லாத போது திரு அண்ணாமலை தலைமையில், ரெண்டுமே கிட்டத்தட்ட 18% வாக்குகளை பெற்றிருக்காங்க. பிஜேபி தன் தலைமையில் ஒரு மாற்று கூட்டணி அமைச்சு நான் அறிந்து ஒரு 3வது அணி, அதாவது அதிமுக திமுக அல்லாத ஒரு அணி இவ்வளவு பெரிய வாக்குகளை பெற்றது இந்த 2 முறை தான், 2014 24, இஃப் ஐ எம் நாட் ராங். அப்போ இன்றைக்கி ஒரு 20% ஓட்டு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6.2 கோடி வாக்காளர் அடிப்படையில் 20% அப்படிங்கிறது 1.2 கோடி வாக்குகள். 20% ஓட்டு எடுத்தால் 1.25 கோடி ஓட்டு வாங்கணும்னு அர்த்தம். அன்றைக்கி ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணும்போது திரு ஆதவர்ஜனா மற்றும் திரு விஜய் அவர்கள் சொன்னாங்க 2,95,000 நிர்வாகிகள் அதிகாரப்பூர்வமாக இன்றைய தேதியில் இருக்கிறார்கள்னு சொன்னாங்க.
3 லட்சம் நிர்வாகிகள் வச்சுக்கோங்க. அதாவது கட்சியுடைய தலைவர்லேருந்து கடைசியாக இருக்கக்கூடிய 68,000 70,000 பூத் வரைக்குமான நிர்வாகிகள், ஒரு பூத்துக்கு 10 நிர்வாகிகள் கூட வச்சுக்கோங்க. அப்படி ஒட்டுமொத்தமாக மேலேருந்து மாவட்ட தலைவர், மாநில தலைவர், ஒன்றிய தலைவர், வட்டார தலைவர், வட்ட தலைவர் அப்படி நிறைய நீங்கள் பிரிச்சுக்கிட்டே போய் ஒரு 2,95,000 நிர்வாகிகள் இருக்கிறாங்க அப்படின்னு பதிவு பண்ணுறாரு திரு விஜய் அவர்கள். 3 லட்சம்னு வச்சுக்கோங்க. இந்த 3 லட்சம் நிர்வாகிகள் ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 3 லட்சம் நிர்வாகிகள் வாக்களித்தா 3 லட்சம் ஓட்டு. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேருமே ஓட்டு போட்டால் அதை அவரையும் சேர்த்து அவருடைய அண்ணன் அல்லது தம்பி, அவருடைய அப்பா அம்மா அப்படி வச்சுட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் 4 பேர் ஓட்டு போட்டாங்கன்னா இந்த 3 லட்சம் நிர்வாகிகள் ஓட்டு போட்டாங்கன்னா 12 லட்சம் ஓட்டு கிடைக்க வாய்ப்பு. இந்த 3 லட்சம் பேரும் ஓட்டு போட்டு அவங்க 12 லட்சம் 4 பேர் அவங்க குடும்பத்தில் ஓட்டு போட்டால் 12 லட்சம் நிர்வாகிகள், 12 லட்சம் ஓட்டுகள். இது என்ன சார் பெரிய வித்தியம் கிடைச்சிருமா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சில வரலாற்று சம்பவங்கள் இருக்குது. ஒரு கட்சியில் பூத் ஏஜென்ட்டாகவே 10 பேர் இருக்கிறாங்க. அந்த பூத்தில் அந்த கட்சிக்கு 0 ஓட்டு விழுந்திருக்கு. அந்த பூத் ஏஜென்ட் ஓட்டு போட்டதுனாலே 10 ஓட்டு விழுந்திருக்கும், ஆனால் 0 ஓட்டு விழுந்திருக்கு. இது நடந்த வரலாறு. இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது அரசியல் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் நம்ம திரு விஜய் அவர்களுக்கு அப்படியே நடந்துருச்சுன்னு வச்சோம். 3 லட்சம் நிர்வாகிகள் இன்ட்டு 4 பேர் ஒரு குடும்பம், ஸோ 12 லட்சம் ஓட்டு விழுந்துடும். இல்லை சார், இந்த 3 லட்சம் பேர் வெறும் 4 பேர் குடும்பத்தை மட்டும் கன்வின்ஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் இதற்கு முன்னாடி இருந்து இப்போ தாவேகா கூட்டணியிலேருந்து வெளியேறிட்ட அல்லது தாவேகாவுக்கு மென்டாராக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்ட திரு பிரசாந்த் கிஷோர் அவர் வச்சுக்கிட்டு நீங்கள் அவர் சொன்னது போல் அவர் அன்றைக்கி பேசும்போது சொன்னார், ஆளுக்கு 10 ஓட்டு அடிச்சுங்க. 3 லட்சம் நிர்வாகிகள் ஆளுக்கு 10 பேரை உசார் பண்ணிடுறாங்க, 10 ஓட்டை கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க வச்சுக்கோங்க, 30 லட்சம் ஓட்டு விழக்கூடிய வாய்ப்பு. இல்லை சார், உங்களுக்கு எங்களுடைய சிங்கங்களை பற்றி தெரியாது. நாங்கள் பயங்கரமாக வேலை பார்த்து ஆளுக்கு 20 ஓட்டு, 3 லட்சம் நிர்வாகிகளும் 20 ஓட்டு ஆளுக்கு பிடிச்சிருவோம், எடுத்துருவோம், கன்வின்ஸ் பண்ணிடுவோம், ஓட்டாக மாற்றிடுவோம் அப்படின்னா அப்பையும் 60 லட்சம் ஓட்டு. இல்லை சார், இன்னமும் உங்களுக்கு தெரியாது சார், எங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கிறீங்க, நீங்கள் பாருங்கள் நாங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆளுக்கு 40, 3 லட்சம் வாக்கு, 3 லட்சம் நிர்வாகிகள் ஆளுக்கு 40 ஓட்டு வாங்கினாங்கன்னா இந்த 1,20,00,000 வாக்குகள் வரும். பெர் பர்சன் 40 ஓட்ஸ் கன்வெர்ட் பண்ணாங்கன்னு 1,20,00,000 வாக்காளர்கள் வாங்க. அவங்க 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல ஜாலியான நம்பர்னு வச்சுக்கோங்க. திமுகவில் 2 கோடி உறுப்பினர்கள், அதிமுகவில் 2 கோடி உறுப்பினர்கள், தாவேக்காவில் 2 கோடி உறுப்பினர்கள், பாஜக, பாமக, தேமுதிக, விசிக, நாதாக்கா இது மாதிரிலாம் மற்றவங்களாம் எவ்வளோ ஓட்டு இருக்குமோ தெரில. அவங்களாம் ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான் நினைக்கிறேன். மொத்தமே 6 கோடி 2 கோடி 2 லட்சம் வாக்கு, 20 லட்சம் வாக்காளர்கள் தான். அது ஒரு பக்கம் விட்டுருவோம். ஸோ ஆளுக்கு 40 ஓட்டு வாங்கினாங்கன்னு 3 லட்சம் நிர்வாகிகள் 1,70,00,000 வாக்குகள் தேர்த்துவாங்க. அப்போ கூட அது 20% தான். நம்ம பார்த்துருக்கோம், 20% வாங்கினாலே எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆக முடியாத நிலைமை. அப்போ திரு விஜய் அவர்கள் 2026 தேர்தலில் போட்டியிட்டு தனித்து இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் போட்டியிட்டு எதிர்க்கட்சி தலைவர் ஆயிடுவார், முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னு அது சரியாக நடைமுறை சாத்தியமாக உங்களுடைய பார்வைக்கு? மீண்டும் இன்னொரு சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.